அஸ்ஸலாமு அலைக்கும். ஈஸியாக டேஸ்டியாக ஓரியோ பிஸ்கட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 பாக்கெட் அளவுக்கு எடுத்து உள்ளே உள்ள க்ரீமை தனியாக எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஏலக்காய் 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா பொடி பண்ணி இதை எடுத்து வச்சுட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு கெட்டியான பால் காய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பும் சேர்த்து நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம அந்த க்ரீமை கொஞ்சம் மெல்ட் ஆக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். குழிப்பணியார சட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம இருக்கிற மாவை இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஊற்றிக்கலாம். ஊற்றுறதுக்கப்புறம் அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வேக வச்சு எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெல்ட் ஆக்கி வச்சுருக்க க்ரீமையும் கொஞ்சமாக மேலே சேர்த்துட்டு ஃபைனலாக அது மேலே நெய்யும் சேர்த்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நல்லா திருப்பி போட்டு இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கிற எல்லாமாவையும் நம்ம இதே மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம். நான் இதான் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணினேன். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. குட்டீஸ்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது ஃபைனலாக எல்லாத்தையும் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மெல்ட் ஆக்கி வச்சுருந்த அந்த க்ரீமை இது மேலே சேர்த்துட்டு ஆற விட்டு சாப்பிட்டா வேறு லெவல்.